அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் எமோஷனல் பிளாக்மெயிலாம் இருந்தது. அதனால வந்து சார் என்னோட கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் இந்த மம்முக்காவோட டர்போ ஒத்துக்கிட்டேன்? டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி இது? இல்ல லாஸ்ட்ல வந்து ஆமா சார், மம்முக்கா எனக்கு பிடிக்க கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ செட்டில் ஃபோன் பண்ண சார், என் டேரக்டர் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணாங்க, அவங்கள ஸ்டேஜ் விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட் வந்து எனக்கு இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசுன்னு சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் பேசுகிறேன், ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அங்கே டைரக்டர் வந்தார். இட்ஸ் ரெஸ்பெக்ட், வாட் இஸ் தேர் இன் இட்? சார் நீங்க மம்முக்கா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேன் ஒன்றாங்க சார். நல்ல சார், எப்பயுமே சார் நான் இது நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுட்டு இருக்கேன் சார். நான் இந்த எப்போ இன்டர்வியூ சொன்னேன் அபவுட் லீவ். ஸோ நான் கேட்டேன் சாரை வந்து பார்க்கலாமா கேட்டேன். டேக் ஒரு ஃபோட்டோ. என்னன்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சி தமிழ் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி, மம்முட்டி சாரும் சரி, 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த 10 ஸ்கிரிப்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவர் பார்த்தேன். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க, சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முட்டி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டிஸ் நான் அட்மைட் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி, ஐ டிட் இட். ஸோ டர்போ 2ல நீங்கள் இருப்பீங்களா சார்? ஓ, உங்களோட இன்டென்ஷன் இதுதாங்க. இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. சார் நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த விக்ரம் வேதாவில் நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்த பாய் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது? ஸோ எவ்ரிதிங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட நான் நேற்று வந்தேங்க, நான் வேறு லாங்குவேஜில் இருக்கேன். அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்களே, என்னோட மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதுல்ல, ஒரு பர்சனல் வருதுல்ல, அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாங்க. ஸோ பீங் என் சின்ன இதை கூட நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்தவங்க எந்த ஈகோவும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர். ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். மும்பையில் வந்து நான் தங்கின ஹோட்டலில் அங்கே அதுக்காக சொன்னாங்க. நான் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் பண்ணுறது ஒரே கையில் தான். என் விஷயம் நீ கண்டில்லை, ப்ரூஃப் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் தான் சார். எவ்ரி டைம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உங்களுக்கு நான் சிரிச்சு பேசுகிறேன்ல, ஆனால் அவங்க ஃபீல்டுக்கு ரொம்ப வார்த்தையாக கிராமத்தாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணும். ஒரு முறையும் கேமரா முடிக்கும் ரொம்ப பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குறது என்ன வச்சுருக்கேன்னு. டைரக்டர் சீன் எழுத சொல்லும் போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறை கொஸ்டின் இருக்குது சார்.